டிஎன்பிஎஸ்சிக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். அதில் தமிழின் தொன்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க டாபிக்ஸ் தமிழின் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது? லெமுரியா, இலங்கை, மடகாஸ்கர், ஆப்பிரிக்கா. ஆன்சர் லெமுரியா. ஃபற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என்ற பாடல் இடம்பெறுவது. இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க. தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், அகத்தியம், திருக்குறள். ஆன்சர் சிலப்பதிகாரம். அடுத்து, வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றுபவர் யார்? பாவனார், பரிதிமார் கலைஞர், கம்பர், பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஆன்சர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்த கொஸ்டின், திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய வாய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்றவர் யார்? பரிதிமார் கலைஞர், பாவாணர், முஸ்தபா, கால்டுவெல். ஆன்சர் பரிதிமார் கலைஞர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம் மொழி என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர், பரிதிமார் கலைஞர், பாவனார், கம்பர். ஆன்சர் பாவனார். அடுத்த கொஸ்டின், செம்மொழி தகுதிப்பாடுகளாக 11 தகுதி கோட்பாடுகளை வரையறுத்த தமிழறிஞர் கால்டுவெல், முஸ்தபா, மார்க்ஸ் முல்லர், கெஸ்ட். ஆன்சர் முஸ்தபா. அடுத்து, உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்றுமுள்ள தென்தமிழ் என்று கூறியவர் யார்? கம்பர், தொல்காப்பியர், இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார். ஆன்சர் கம்பர். தமிழ்மொழி பிராகுயி முதலான வடபுல மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குகிறது என்பவர் யார்? மார்க்ஸ் முல்லர், கால்டுவெல், முஸ்தபா, கெல்லட். ஆன்சர் கால்டுவெல். சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் எத்தனை? 13,470, 14,535, 15,576, 26,350. ஆன்சர் டி தான் கரெக்ட். அடுத்து, தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் யார்? கெல்லட், கால்டுவெல், தொல்காப்பியர், தோல்மொழி தேவர். ஆன்சர் கெல்லட். நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களுள் மிக பழமையானது எது? தொல்காப்பியம், அகத்தியம், திருக்குறள், நாலடியார். ஆன்சர் தொல்காப்பியம். தொல்காப்பியரின் ஆசிரியர் யார்? பூரிக்கோ, நக்கீரர், கபிலர், அகத்தியர். ஆன்சர் அகத்தியர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உலக மக்களை ஒன்றிணைத்தது உறவுகளாக்கிய உயர் சிந்தனை மிக்க நூல் எது? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உலக மக்களை ஒன்றிணைத்து உறவுகளாக்கிய உயர் சிந்தனை மிக்க நூல் எது? தொல்காப்பியம், அகநானூறு, அகத்தியம், புறநானூறு. ஆன்சர் புறநானூறு. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என உலகுக்கு எடுத்துரைக்கும் நூல் எது? உதயன குமார காவியம், சிலப்பதிகாரம், கைநிலை, திருக்குறள். ஆன்சர் திருக்குறள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற அறநெறியை உணர்த்துவது எது? சிலப்பதிகாரம், திருக்குறள், வளையாபதி, குண்டலகேசி. ஆன்சர் சிலப்பதிகாரம். ஒரு மொழிக்கு பொதுவாக எத்தனை ஒலிகள் இருந்தால் போதும் என்பர்? 53, 33, 29, 42. ஆன்சர் 33. தமிழில் உள்ள மொத்த ஒலிகள் எண்ணிக்கை 500. நடுவண் அரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2003, 2004, 2005, 2006. ஆன்சர் 2004. இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அனைத்தையும் மொழியியல் அறிஞர் எத்தனை மொழி குடும்பங்களுடன் அடக்குவர்? ஆன்சர் 4, 6, 7, 8. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 தான். இந்திய நாட்டில் 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுவதால் நம் நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்றவர் யார்? கால்டுவெல், மொழி நூலார், சா அகத்தியலிங்கம், கம்பர். ஆன்சர் சா அகத்தியலிங்கம். அதாவது மொழிகளின் காட்சி சாலை என்றவர். இன்று 23க்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் உள்ளன. இவற்றை எத்தனை வகையாக பிரிப்பர்? 7, 6, 5, 3 வகையாக பிரிப்பர்.
நூலாசிரியரை பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து என்ன கொஷின்ஸ்னால் நூலாசிரியர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் தொல்காப்பியம், அகத்தியம், சிலப்பதிகாரம். இங்கே வந்து தொல்காப்பியம், அகத்தியர், இளங்கோவடிகள், கால்டுவெல். கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு ஒன் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் கால்டுவெல். அந்த நூலை எழுதினவர் கால்டுவெல். ஏன்னா இதில் 4 தான் கொடுத்துருக்கு. அடுத்து தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர். அகத்தியர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். அடுத்த கொஸ்டின், திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? குமரிலப்பட்டர், கால்டுவெல், அகத்தியர், தொல்காப்பியர். ஆன்சர் குமரிலப்பட்டர். திராவிடம் என்னும் சொல் மொழியிலிருந்து உருவானது? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். ஆன்சர் தமிழ். அடுத்த கொஸ்டின், தமிழ்லேருந்து திறமையில் கிரேட்டர் தேன் திராவிட. ஸோ இந்த மொழிகள் இதுக்கு முன்னாடி தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்றத கூறிய மொழியியல் அறிஞர் யார் அப்படின்னா முஸ்தஃபா பாவாணர், ஈராஸ் பாரதியார், கெல்லட். ஆன்சர் ஈராஸ் பாரதியார். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தருக. பட்டியல் 1 பட்டியல் 2 இது வந்து தமிழ் கெழுக்கடல், தமிழ் வேலி, கூடலில் ஆய்ந்த ஓன் தீந்தமிழன், செம்மொழி தகுதிப்பாடுகள். இங்கே பட்டியல் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா பரிபாடல், புறநானூறு, 11 கோட்பாடுகள், மணிவாசகம். ஸோ இந்த பட்டியல் 1 வந்து இதில் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றது தான் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்ட். ஃபஸ்ட்டு 1 தமிழ் கெழுக்கடல், 2 புறநானூறு, தமிழ் வேலி, பரிபாடல், கூடலில் ஆய்ந்த ஓன் தீந்தமிழன், மணிவாசகம். அடுத்து செம்மொழின்றதுக்கு ஆன்சர் வந்து 11 கோட்பாடுகள். ஸோ இதுதான் ஆன்சர் சி தான் கரெக்டு. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தருகன்னு கேட்டு. பட்டியல் 1 வந்து தமிழ், மலையாளம், தெலுங்கு, குருக், மால்தோ, ஓலைச்சுவடிகளை புதுப்பித்து பாதுகாத்தல். இதுதான் பட்டியல் 1 கொடுத்துருக்காங்க. பட்டியல் 2 நடு திராவிட மொழிகள், தென் திராவிட மொழிகள், யுனெஸ்கோ, வட திராவிட மொழிகள். கொடுத்துருக்க 4 ஆன்சர் வந்து ஏதான் கரெக்டு. ஃபஸ்ட்டு 1 தமிழ், மலையாளம், தென் திராவிட மொழிகள். அடுத்து தெலுங்கு 1 நடு திராவிட மொழிகள். தேர்ட் 1 குரூக், மால்தோ அது என்னென்னா வட திராவிட மொழிகள். ஓலைச்சுவடிகளை புதுப்பித்து பாதுகாத்தல் யுனெஸ்கோ. ஆன்சர் ஏ தான் கரெக்டு. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தருக. பட்டியல் 1 பட்டியல் 2 முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், பண்டைய தமிழகம். இங்கே வந்து பற்றுளியாறு, கடல் கொண்ட தென்மதுரை, கபாடபுரம், மதுரை. கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு முதற் சங்கம், கடல் கொண்ட தென்மதுரை, இடைச்சங்கம் கபாடபுரம், கடைச்சங்கம் மதுரை, பண்டைய தமிழகம் பற்றுளியாறு. ஸோ ஆன்சர் பி தான் கரெக்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இதில் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது வீடியோக்கள் நம்ம அடுத்து கொண்டு வர போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு இந்த உறுதுணையாக இருங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.